ட்ரேடிங் ஜேர்னியில் நான் டோட்டலாக 3 ட்ரேட்ஸ் எடுத்தேன். 3 ட்ரேட்ஸ் வந்து யூஎஸ்டி ஜேபி செல் 2, அப்புறம் யூரோ யூஎஸ்டி பை 1. நியூஸ் இம்பேக்ட்னால இந்த 3 ட்ரேடும் போயிடுச்சு. பட் ஆனால் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்திருக்கு. பட் நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு நினச்சி நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது லாஸில் போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு காப்பி ரைட்டிங் சீக்ரெட்ஸ் புக் படித்தேன். இன்றைக்கி சாப்டரோட சம்மரி என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ சாஃப்ட்வேரோ எது செல் பண்ணாலும் சரி, அந்த ப்ராடக்ட்டுக்கு டெஸ்டிமோனியல் இருக்கணும். டெஸ்டிமோனியல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்தனுக்கு உண்மையிலே உதவி செஞ்சுருக்கு அப்படின்ற ஒரு டெஸ்டிமோனியல். அதுக்கு செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா தெரியக்கூடாது. அந்த டெஸ்டிமோனியல் வந்து எதுக்குன்னா நம்ம சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகணும். அதான் வந்து அப்போ தான் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவோம். இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டாக இருக்குன்னா அதோட ரிவ்யூ பார்த்து வாங்குறோம்ல, அந்த மாதிரி தான் டெஸ்டிமோனியல்ஸும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறோன்னா 2-3 பேர்த்துக்கிட்ட கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னையோட சம்மரி அவ்வளோதான். என்னோட ஃபாரெக்ஸ் ஜேர்னியை பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.